السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله، وبعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام، قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. சங்கைக்குரிய சாதாத்துமார்களே, உஸ்தாதுமார்களே, பொறுப்பாளர்களே, மாணவிய செல்வங்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நமது காயல்பட்டினம் முஅஸ்கர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரியில் இன்று ஷஹீதே கர்பலா நிகழ்வை குறித்து பேசுவதற்காக நாம் குழுமியிருக்கிறோம். இந்த மஜ்லிஸை வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, பிள்ளைகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வயுதஹிரக்கும் தத்ஹீரா என்று குறிப்பிடுகிறார். அஹ்லுல் பைத்துகளாகிய எனது ஹபீபின் குடும்பத்தார்களே, அல்லாஹ் விரும்புவது என்ன தெரியுமா? லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ, உங்களை விட்டும் ரிஜிஸ் என்று சொல்லக்கூடிய அசுத்தத்தை அகற்றி ஒயுதஹீரக்கும் தத்ஹீரா, உங்களை மிக்க பரிசுத்தப்படுத்துவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அஹ்லுல் பைத்துகளினுடைய சிறப்புகள் என்பது நிறையவே இருக்கிறது. ஒரு மனிதனுடைய குடும்பத் தொடர் என்பது கியாமத்து வரும்போது அறுபட்டு போய்விடும். நாளைக்கு மறு உலகத்தில் யாரும் யாருக்கும் உதவ மாட்டார்கள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கோ, பிள்ளை தன்னுடைய தாய் தந்தையருக்கோ, சகோதரன் சகோதரிக்கோ, கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ உதவ மாட்டார்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எல்லோரும் எல்லோரை விட்டும் அந்த நாள் விரண்டு ஓடுவார்கள். ஒருவர் ஒருவருக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். குடும்ப உறவுகள் எல்லாம் அந்த நாளில் பார்க்கப்பட மாட்டாது என்ற கருத்தை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் வலியுறுத்துகிறான். மறுமையினுடைய பயங்கரம், அங்கே ஏற்படக்கூடிய அமளி துமளிகளை பற்றி அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். எவ்வளவு பெரிய நட்பு ரீதியாக நாம் உறவு கொண்டிருந்தாலும், ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக நண்பிகளாக இருந்தாலும் சரி, ஏன் தாயாக இருந்தாலும் கூட தன் பிள்ளையை பார்க்க மாட்டால். அப்படிப்பட்ட ஹவுல் என்ற அமளி துமளி நிறைந்த காலம்தான் கியாமத். குடும்பமெல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்கும். அந்த நாளையிலும் கூட என்னுடைய குடும்பம் பிரியாது என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனது குடும்பத்திற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லட்டுமா? கஸஃபீனத்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை போன்றது. அந்த கப்பலிலே ஏறிக்கொண்டவர்களெல்லாம் ஜெயம் பெற்றார்கள், ஏறாதவர்களெல்லாம் அழிந்து போனார்கள். அதுபோன்றுதான் எனது குடும்பத்தை நேசிக்கக்கூடியவர்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள்.
யார் என்னுடைய குடும்பத்தை வெறுக்கிறார்களோ அவர்கள் அழிந்து படுவார்கள் என்ற கருத்தை இதன் மூலமாக வல்லலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். நமக்கு இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கையும் தருகிறார்கள். எனவே அந்த குடும்பத்தை, அஹ்லுல் பைத் என்ற குடும்பத்தை நாம் நெஞ்சம் நிறைந்து நேசித்து அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லவா? இர்கபூ லி ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது, அஹ்லுல் பைத்திற்காக வேண்டி நீங்கள் உங்களினுடைய பிடரியை தாழ்த்துங்கள் என்கிறான். என்ன அர்த்தம்? அதற்கான விளக்கத்தை அறிஞர்கள் சொல்லும் பொழுது, அஹ்லுல் பைத்துகளுடைய விஷயத்தில் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், மரியாதை செய்யுங்கள், அவர்களை மேன்மைப்படுத்துங்கள், கௌரவியுங்கள், அவர்களை கையேந்த வைக்காதீர்கள், அவர்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள், ஜக்காத் சதக்கா போன்றவைகளை அவர்களுக்கு கொடுக்காதீர்கள், மாறாக அவர்களுக்கு தாராளமாக உங்களுடைய சொந்த நிதியிலிருந்து கொடுங்கள், அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்கிறார்கள். சய்யிதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை சாச்சா. அவங்க ஒரு நாள் அங்கிருந்து வர்றாங்க. எதிர்த்தார் போல் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் குதிரையில் வர்றாங்க அல்லது ஒட்டகத்தில் வர்றாங்க. அப்பாஸ் நாயகம் வருவதை பார்த்ததும் இவர்கள் இருவரும் அந்த வாகனத்திலிருந்து கீழே இறங்கி நின்று கொண்டார்கள். அதற்கு பிறகு அப்பாஸ் நாயகம் கடந்து போனதற்கு பிறகுதான் அவர்கள் அந்த குதிரையிலோ அல்லது ஒட்டகத்திலோ ஏறி வந்தார்கள். இந்த அளவிற்கு அஹ்லுல் பைத்துகளை மதிக்கக்கூடியவர்களாக சஹாபிகளே இருந்திருக்கிறார்கள். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய குடும்பத்தை நான் நேசிப்பதை விட கண்மணி நாயகத்தினுடைய குடும்பத்தை நான் அதிகம் நேசிக்கிறேன் என்கிறார்கள். எனவே அஹ்லுல் பைத்துகளை கண்ணியப்படுத்தி மேன்மைப்படுத்துவது என்பது நம்மீது தார்மீக கடமை என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நான் உங்களுக்கு உணர்த்துவேன். அருமையான பெருமக்களே, எனவே இந்த நேரத்தில் இந்த ஒரு ஆயத்தை நான் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். அல்லாஹ் சொன்னான், குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நாயகமே, உங்கள் சமூகத்திற்காக நீங்கள் ஆற்றி இருக்கக்கூடிய பங்கு பணிகள், நீங்கள் செய்திருக்கக்கூடிய சேவைகள், நீங்கள் ஆற்றி இருக்கக்கூடிய அறப்பணிகள், இவைகளெல்லாம் அளவிட முடியாதது தான். ஆனால் இதற்காக, அவர்களை மேன்மைப்படுத்தியதற்காக, அவர்களை சீராக்கியதற்காக அல்லாஹ் சொல்லுவானே, குந்தும் ஹைர உம்மத்தின், இந்த உலகத்திலே வந்த சமூகத்திலெல்லாம் நீங்கள் தான் ஹைர உம்மத்தாக, சிறந்த உம்மத்தாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த உம்மத்தாக ஆக்குவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இதற்காக எல்லாம் உங்களிடத்தில் நான் எதுவும் கேட்க மாட்டேன் என்று உங்கள் சமூகத்திடத்தில் நீங்கள் சொல்லிடுங்க. நான் இப்படிலாம் செஞ்சதுக்காக நான் எதையும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க இல்லை, எதையும் நான் உங்கள்கிட்ட கேட்கவும் மாட்டேன். ஆனால் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய குடும்பத்தை நேசிப்பதை கேட்பேன், கேளுங்கள் என்கிறான் அல்லாஹ். எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது நம்ம புரிகிறோமா இல்லையா? எனவே அந்த அஹ்லுல் பைத்துகளை நாம் நெஞ்சம் நிறைந்து நேசிக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன். அருமையான பெருமக்களே, இப்போது அஹ்லுல் பைத்துக்கள் என்றால் யார் என்ற நீண்ட விளக்கம் இருக்கிறது. நான் அதற்குள் செல்லவில்லை. என்றால் தலைப்பு ஷஹீதே கர்பலா என்பதால் நான் இந்த அஹ்லுல் பைத்துகளினுடைய சிறப்பு குறித்து சுருக்கமாகத்தான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இப்போது தகவல் என்னவென்றால், சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலம் 12 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அந்த 12 வருஷம் ஆட்சியில் 6 வருஷம் நிம்மதியான ஆட்சி, 6 வருஷம் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. சில முனாஃபிக்குகள், சில யூதர்கள் சேர்ந்து சதித்திட்டம் செய்து மிகப்பெரிய சங்கடத்தையும் கஷ்டத்தையும் கொண்டு வந்தாங்க. ரொம்ப பெரிய அழிச்சாட்டியங்களை செய்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு கட்டத்தில் அவர்கள் 12ஆம் வருஷம் அவங்கள ஆட்சியினுடைய கடைசி பகுதியில் அவங்க என்ன செஞ்சாங்க, ஷஹீதாக்கப்பட்டார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுறாங்க. அப்படி ஷஹீதாக்கப்படும் பொழுது மதீனா அமளி துமளியாக இருந்தது, கலவரக்காரர்களால் நிறைந்திருந்தது. அது ஒரு ஹஜ்ஜினுடைய மாதம் என்பதால் பல சஹாபிகள், அங்கே இருந்த தாபிகள்லாம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த கலவரக்காரர்கள் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஷஹீதாக்கிட்டாங்க. அவங்க ஜனாதிபதி, வீட்டை விட்டு வெளியில் வர முடியல, வீட்டை சுட்டு முற்றுகையிட்டு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி உள்ளேயே வச்சுட்டாங்க.
பள்ளிக்கு கூட தொலை வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இப்படி ஒரு கடுமையான நிலை ஏற்பட்டு கடைசியாக அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது இனி அடுத்த ஒரு ஹலீஃபா வரணும் இல்லையா? ஒரு ஹலீஃபா வரணுமா இல்லையா? ஜனாதிபதி வரணும். அந்த ஜனாதிபதியாக செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை சஹாபிகள்லாம் சொல்கிறாங்க, அலி அவர்களே நீங்கள் தான் பொருத்தமான ஆள், நீங்கள் தான் வரணும் என்று எல்லாரும் சொல்லி அவர்களை ஜனாதிபதி பதவியில் உட்கார வைக்கிறாங்க. இப்படி ஜனாதிபதியாக அமரும் பொழுது ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது, அவங்கள மக்கள் ஏற்றுக்கிடணும். இப்போ நம்ம ஓட்டு போட்டு ஒரு பிரதமரையோ அல்லது எம்எல்ஏ எம்பிலாம் தேர்ந்தெடுக்கிறோமா இல்லையா? ஜனாதிபதியை சில நாடுகளில் ஜனாதிபதியை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. நாம் பிரதமரை நேரடியாக தேர்ந்தெடுக்கிறது இல்லை, எம்பியை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த எம்பிகள்லாம் சேர்ந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுப்பாங்க. இதெல்லாம் நடைமுறை. அப்போ அதே மாதிரி அந்த காலத்தில் ஒரு ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்களிடத்தில் எல்லாரும் பையத்து செய்யணும். நான் உங்களை என்ன செய்யணும், நாங்கள் ஹலீஃபாவாக ஜனாதிபதியாக ஏற்றுக்கொண்டோம் என்று பையத்து செய்ய வேண்டும். மதீனாவில் இருப்பவங்க பையத்து செஞ்சிருவாங்க. மதீனாவுக்கு வெளியில் இருக்கிறவங்க, பல நாடுகளிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடு விரிந்து பறந்துபட்டது. ஈரானிலே இஸ்லாம் நுழைந்து விட்டது, சிரியா என்று சொல்லக்கூடிய ஷாமிலே நுழைந்து விட்டது, சைப்ரஸ் தீவிலே நுழைந்து விட்டது. இங்கெல்லாம் இருக்கிறது இஸ்லாம். அங்கெல்லாம் ஒவ்வொரு கவர்னரும் இருக்கிறார்கள். அந்த கவர்னர்கள் என்ன செய்யணும், அந்த கவர்னர்களுக்கு செய்தியை அனுப்பி அந்த கவர்னர்களிடத்தில் அந்த மக்கள் பையத்து செய்யணும். நாங்கள் இவர்களை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்கிறோம், ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்கிறோம். கவர்னர் அத்தனை பேரும் யாருக்கு கீழே இருப்பாங்க? ஜனாதிபதிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்தந்த நாட்டினுடைய முதன்மை அதிகாரி, அந்தந்த நாட்டினுடைய முதன்மை அதிகாரியாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலையில்தான் செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்ட பொழுது எல்லா மக்களும் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய, யமனிலே இருக்கக்கூடியவர்கள், ஈரானிலே இருக்கக்கூடியவர்கள், ஈராக்கிலே இருக்கக்கூடியவர்கள், ஈஜிப்டிலே இருக்கக்கூடியவர்கள், இன்று பல நாடுகளிலும் இருக்கக்கூடிய கவர்னர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொண்ட பொழுது ஒரே ஒரு கவர்னர் மாத்திரம் ஏற்க மறுத்தார். அது யார்? செய்தனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா. அவங்க ஏற்க மறுத்ததற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, மொத்தமாக மறுக்க இல்லை, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹலீஃபாவாக வருவது சாலச் சிறந்தது. அவங்க சொல்கிறாங்க அது ஓகே தான், எனக்கும் அதிலே உடன்பாடு உண்டு, நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் ஏன் இப்போது என்ன செய்யக்கூடாது, அவர்கள் ஹலீஃபாவாக வரக்கூடாது? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்த கைதிகள் யார், அந்த கொலை செய்த குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடித்து அவர்களை கைது செய்து அவர்களை தண்டிக்கவும் செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் ஹிலாஃபத்தை ஏற்கணும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிலாஃபத்துக்கு வருவதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் என்ன செய்யணும், அவங்க முதல்ல என்ன செய்யணும், கைதிகள் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்யணும், கைது செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்கணும். அதற்கு பிறகு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களோடு இணைந்த சஹாபிகளும் சொன்னாங்க, ஆட்சியே குழம்பி போய் கிடக்கிறது, ஒரு ஜனாதிபதியே இல்லை, யார் கைது செய்வது, குற்றவாளிகளை கைது செய்வது யார், தண்டனை கொடுப்பது யார், கண்டறிவது யார்? இதற்கெல்லாம் ஒரு ஆட்சி அதிகாரம் நிலையாக இருந்தால் தானே பரவாயில்லை. எனவே ஒரு நிலையான ஆட்சியை அமைத்துவிட்டு அதற்கு பிறகு நாம் என்ன செய்யலாம், அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலாம் என்று சொன்ன பொழுது இந்த விஷயத்தில் இது ஒரு அரசியல் விஷயம். இதிலே கருத்து வேறுபாடு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்டது. இதுதான் ஏற்பட்டதே தவிர அகீதாவில் எந்த பிரச்சனையும் சஹாபிகளுக்கு மத்தியில் இல்லை. அகீதா பிரச்சனை எதுவும் கிடையாது. மாறாக நடந்ததெல்லாம் அரசியல் பிரச்சனையில் ஏற்பட்டது. கடைசியாக சமூகம் இரண்டாக பிளந்தது, பிரிந்தது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தலைமையில் சிரியாவில் இருக்கக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு தஆலா சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர்கள், அந்த சிரியாவை வளம் பொருந்திய நாடாக மாற்றியவர்கள், வலிமையாக ஆக்கியவர்கள், இராணுவ பலத்தை உயர்த்தியவர்கள் என்று பல சிறப்புக்கு உரியவர்கள் தான். ஆனால் இப்போது இந்த கருத்து வேறுபாட்டின் காரணத்தினால் சமூகம் இரண்டாக பிளந்தது, பிரிந்தது. இனி அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க பார்த்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது சில சங்கடமான நிகழ்வுகள்லாம் நடந்தது. அதனால் மதீனா ஷரீஃபினுடைய அந்த புனிதமன் இரத்தக்கரை படிந்ததாக மாறியது. இனிமேல் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்று தலைநகரை மதீனாவிலிருந்து கூஃபாவிற்கு அலி ரலியல்லாஹு மாற்றாங்க.
மதீனா ஷரீஃபில் இருந்த தலைநகர் இப்போது கூஃபாவாக மாறிவிட்டது. இப்படி அவர்கள் அங்கிருந்து ஆட்சி செய்த பொழுதும் இந்த கருத்து வேறுபாடு என்பது வலுப்பட்டு கொண்டே வந்தது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையிலே உள்ள கருத்து வேறுபாடு வலுப்பெற்று வந்து யுத்தங்களும் நடந்தது. சிஃபின், ஜமல் போன்ற யுத்தங்களும் கூட முஸ்லிம்களுக்கு இடையிலே நடந்தது. அது ஒரு வரலாற்றில் சங்கடமான ஒரு நிகழ்வு தான். ஆனாலும் சஹாபிகளை குறித்து எந்த சஹாபிகளை குறித்தும் நாம் குறை சொல்லக்கூடாது. சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களோடும் சஹாபிகள் இருந்தார்கள், தாபியீன்கள் இருந்தார்கள். சையதுனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடும் சஹாபிகள் இருந்தார்கள், தாபியூன்கள் இருந்தார்கள். ஆனால் நாம் யாரையும் குறை சொல்லக்கூடாது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவு, அல்லாஹ்வினுடைய உத்தரவு. அல்லாஹ்வினுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹும், அந்த சஹாபிகளை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று குறிப்பிடுகிறான். எனவே அல்லாஹ் பொருந்திக் கொண்ட அந்த சஹாபிகளில் யாரையும் குறைத்து பேசவோ எண்ணவோ எழுதவோ விமர்சிக்கவோ கூடாது, அது ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள். ஏன் தெரியுமா? யாருடைய கையில் என்னுடைய ஆத்துமா இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக சொல்கிறேன், உங்களில் ஒருவர் லவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹுதின் ذهبன், உஹது மலை அளவிற்கு தங்கத்தை அவர் என்ன செய்கிறார்? உங்களை ஒருத்தர் தர்மம் செய்கிறார். அது எவ்வளோ பெரிய தர்மமாக இருக்கும்? உஹது மலை அளவுக்கு செய்கிறார். அப்படி செய்தாலும் மா அத்ரக முத்த அஹதிஹிம் ஓலா நசீஃபி, அந்த சஹாபிகள் ஒரு கையளவு செய்த தர்மத்திற்கோ அல்லது அதில் பாதி செய்த தர்மத்திற்கோ நீங்கள் உஹது மலை அளவுக்கு தங்கத்தால் செய்தாலும் ஈடாக ஆகாதுன்னாங்க. அப்படிப்பட்ட ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் யார்? சஹாபிகள். எனவே என்னுடைய சஹாபிகள் யாரை குறித்தும் நீங்கள் விமர்சிக்க கூடாது என்றார்கள். வள்ளலம் கண்மணி ஹாத்தமுர் ரசூல் இதயவேந்தர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, இப்போது இரண்டாக ஆனது. ஒரு காலகட்டத்தில் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அப்படி ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு கூஃபாவிலே அடுத்த ஒரு ஜனாதிபதி வந்தாகணும் இல்லையா? அவங்க ஷஹீதாயிட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அது ஒரு தனி நிகழ்வு, நான் அதற்குள் போகவில்லை. உண்மையிலேயே அந்த நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் கொல்லுவதற்கான ஒரு முயற்சி நடந்தது. அவங்க தான் யார் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொல்வதற்கு முயற்சி செஞ்சாங்களோ அவங்க தான் அலிநாயகத்தையும் கொல்வதற்கு முயற்சி செய்தார்கள். ஏன்னா இந்த மொத்தமாக எல்லா ஆட்சியும் போக்கிடணும், இது யூதர்கள் பின்னணியிலே இருந்தார்கள். எனவே தூண்டிவிட்டு, முஸ்லீம்களை தூண்டிவிட்டு எல்லாரையும் கொலை செஞ்சுட்டு ஒரே ஆட்சியை அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூதர்கள் உடைய சதி திட்டம் முஸ்லீம்களை குழப்புவதற்காக. அதிலே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தப்பி விட்டார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாகிட்டாங்க. இப்போது அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய இடத்திலே ஒரு கலீஃபாவை கொண்டு வர வேண்டும் என்று சஹாபிகளும் தாபியூன்களும் முயற்சிக்கிறார்கள். அதற்கு சரியான ஆளாக யாரை பார்த்தாங்க? சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்குறாங்க. அலிநாயகத்தினுடைய மூத்த மகனார். அவங்கள கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்துறாங்க. ஆனால் உண்மையிலே அவர்கள் அந்த ஆட்சியிலே அமருவதற்கு பிரியப்படவில்லை. நான் மாட்டேன் என்று சொன்ன பொழுதும் வற்புறுத்தி அவர்களை ஆட்சியிலே அமர வைத்தார்கள். அந்த ஆட்சி கொஞ்ச காலம் நடந்தது, ஒரு 6 மாத காலம் நடந்தது. அவர்களுக்கு இந்த ஆட்சியிலே உட்கார்ந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் பெரிய விருப்பமாக இல்லை. அதைவிட அவர்களுக்கு மன கஷ்டமாக இருந்தது, இந்த இஸ்லாமிய உம்மத் சமூகம் இரண்டாக பிளந்து கிடக்கிறதே என்ற வேதனை இருந்தது. ஒரு கட்டத்தில் சையதுனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, முஆவியா, இந்த ஆட்சியை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், அழகான முறையில் ஆட்சியை நடத்துங்கள், சண்டை சச்சரவு நமக்குள் வேணாம், நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் என்று ஆட்சியை ஒப்படைத்து சமூகத்தில் இருந்த பிளவை நீக்கினார்கள். எவ்வளவு பெரிய தியாகம் அது! ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே நின்று குத்துபா ஓதி கொண்டிருக்கும் பொழுது மஸ்ஜிதுக்குள்ளால், அப்போ ஹசன் ரலியல்லாஹு சின்ன பிள்ளை, அவங்க அங்கே தத்தி என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து வர்றாங்க. அந்த வர்றதை பார்த்ததும் மிம்பரிலே குத்துபா ஓதி கொண்டிருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே இறங்கி அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு வந்து மிம்பர் படியிலே அமர வைத்துட்டு சொன்னாங்க, ஹாதா இப்னீல செய்யதுன், என் புள்ள, இது என் புள்ள, செய்யது லீடர் சொல்லிட்டு இன்னொன்று அற்புதமாக சொன்னாங்க, இவர்களை கொண்டு அல்லாஹ் என்னுடைய சமூகம் ஒரு காலகட்டத்தில் 2ஆக பிரிந்து கிடக்குமே அதை ஒன்றுபடுத்துவான்.
பிரிந்து போன சமூகத்தை ஒன்றுபடுத்தக்கூடியவராக என் பிள்ளை இருக்கும். பிரம்மாண்டமான 2 குழுவாக பிரிஞ்சு போய் கிடப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த குழுவை ஒன்றுபடுத்தி சீராக்கக்கூடிய வேலையை என் பிள்ளை செய்வாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை இப்போது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்து முடித்தார்கள். இப்போ ஒரே ஆட்சி முடிந்தது. இப்போது ஆட்சி யாரு? முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரி 60 ரஜப் பிறை 1 அன்று அவங்க வஃபாத்தாராங்க. வஃபாத்தான பொழுது அந்த இனி ஹலீஃபா வரணுமா இல்லையா? அந்த இடத்துல ஜனாதிபதி வரணுமே. சிரியா தான் ஒரு தலைநகராக இருக்கிறது. யார் ஜனாதிபதியாக வருகிறார் என்றால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனார் யஸீத் ஆட்சிக்கு வர்றார். ஹிஜ்ரி 60 ரஜப் பிறை 1. அப்படி ஆட்சிக்கு வந்த பொழுது எல்லா கவர்னர்களுக்கும் கடிதம் எழுதுகிறார் யஸீத். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க, இப்போ நான் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறேன், என்னிடத்தில் எல்லாரும் பையத்து செய்யுங்க, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உங்களிடத்தில் எனக்காக பையத்து வாங்குங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறார்? அவருடைய நாயிபு தானே, அவருடைய பிரதிநிதி ஹலீஃபாவுடைய பிரதிநிதிகள் தான் யார்? கவர்னர்கள். எனவே ஒவ்வொரு கவர்னருக்கும் கடிதம் எழுதுகிறார். இதில் குறிப்பாக எல்லா கவர்னர்னாலும் குறிப்பாக 2 கவர்னரை பற்றி நாம் இங்கே குறிப்பிடணும். ஒன்று மதீனாவினுடைய கவர்னர் யார்? வலீத் இப்னு உத்பா. மதீனாவினுடைய கவர்னர் வலீத் இப்னு உத்பா. இன்னொன்று கூஃபாவினுடைய கவர்னர் நுஅமான் இப்னு பஷீர். இந்த 2ஐயும் நான் ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா, மதீனா ஷெரீஃப் ஏற்கனவே தலைமை பீடமாக இருந்தது, தலைநகராக இருந்தது ஒன்று. இன்னொன்று கூஃபா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை தலைநகராக ஆக்கினார்கள் இல்லையா? எனவே இந்த 2ஐயும் குறிப்பிடுறேன். ஏன்னா இது இந்த 2ம் இந்த விவகார விஷயத்தில் இடம்பெறுகிறது. இந்த கர்பலாவினுடைய செய்திகளில் அது இடம்பெறுகிறது. இந்த வலீத் இப்னு உத்பா என்று சொல்லக்கூடிய மதீனாவினுடைய கவர்னருக்கு யஸீத் கடிதம் எழுதும் பொழுது கூடுதல் ஒரு செய்தியை எழுதினார். அதில் அவர் எழுதுகிறார், குறிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் நீங்கள் பையத்து வாங்க. எல்லா மக்களிடத்திலும் பையத்து வாங்கணும். மதீனாவில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கண்டிப்பாக உடனடியாக நீங்கள் பையத்தை வாங்கிவிடுங்கள் என்று. அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் நீங்கள் வாங்க. இந்த மாதிரி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்றவர்களிடத்தில் நீங்கள் குறிப்பாக என்ன செஞ்சிடணும்? பையத்தை வாங்கிடணும் அப்படிங்கிறதையும் குறிப்பாக அதை எழுதுகிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெருமக்களுக்கு மக்கள் மத்தியிலே மாபெரும் செல்வாக்கு இருந்தது. இப்போ அவங்க நினைச்சா இந்த ஆட்சிக்கு எதிராக போராட முடியும், இன்னொரு ஆட்சியை அமைக்க முடியும். அவ்வளோ வலிமை அவங்களுக்கு இருக்கிறது, மக்கள் சப்போர்ட் அப்படி இருக்குது. யஸீத் ஒன்று சஹாபி இல்லை, சஹாபியுடைய மகனார் தான், சஹாபி இல்லை. ஆனால் இவர்கள் சஹாபி மாத்திரமல்ல, இவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வினுடைய சஹாபிகளோடு சேர்ந்து குடும்பத்தார்களாகவும் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் இல்லையா? எனவே அவங்களுக்கென்று ஒரு தனி மரியாதையும் ஒரு கண்ணியமும் முஸ்லிம்களிடத்தில் இருந்தது. எனவேதான் இவர்கள் புரட்சி பண்ணினால் நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற கருத்தில் தான் குறிப்பாக இவர்களிடத்தில் பையத்தை வாங்கிடுங்க அப்படின்ட்டு அந்த செய்தியை இவர் அனுப்புகிறார். கடிதம் நட்ட நெடுநிசையிலே மதீனா ஷரீஃபுக்கு வந்து சேருகிறது. வலீத் இப்னு உத்பா அந்த கடிதத்தை பார்க்குறாரு. அன்றைய காலம் வந்து கடிதம்லாம் உடனே வந்து சேராது, குதிரையில் தான் எடுத்துகிட்டு வரணும். அப்போ அங்கேருந்து வந்து சேர்றதுக்கு 10 நாளோ 12 நாளோ ஆகிடும். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, யஸீத் எழுதுகிறேன், இன்றைக்கி நான் தான் கலீஃபாவாக இருக்கிறேன், அமீர் மோமினாக இருந்த முஆவியா வஃபாத் ஆகிட்டாங்க, எனவே எனக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு எல்லார் இடத்துலையும் பையத்தை வாங்குங்க, குறிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பையத்தை உடனடியாக வாங்குங்க என்று எழுதியிருக்கிறது. இப்போது அந்த கவர்னரினுடைய ஆலோசகராக இருந்தவர் மர்வான். இந்த மர்வான் என்ன செய்கிறார் என்றால், உடனடியாக தன்னுடைய அந்த கவர்னரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் உடனடியாக ஹுசைன் அவர்களை அழைத்து ரலியல்லாஹு தஆலா அழைத்து உடனடியாக நீங்கள் பையத்தை வாங்குங்க அப்படின்றதும். வலீத் இப்னு உத்பா ஒரு ஃப்ளக்ஸ், ஒரு வளைந்து கொடுத்து போகக்கூடிய ஒரு மென்மையான ஆள் தான். அப்போ அவர் சொன்னார், நீ மர்வான் என்னப்பா நீ பேசுகிறான், இப்போ ராத்திரி 1 மணி ஆகுது, இந்த நேரத்தில் போய் நம்ம அவங்களுக்கு என்ன கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது நல்லதா தெரியல, இல்லை காலையில் பார்த்துக்கலாம். இல்லை உடனே கூப்பிடணும், இல்லைன்னா ஆபத்து, அவங்க தனியாக ஆட்சி அமைச்சிருவாங்க, சப்ஜெக்ட் இப்போவே முடியுங்க,
என்று வற்புறுத்தி ராத்திரியோடு ராத்திரி சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து வருமாறு அவர் கட்டளையிடுகிறார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் இருக்கிறாங்க, முழிச்சு தான் இருக்கிறாங்க. கதவு தட்டப்படுது. யாருன்னு கேட்டால் கவர்னருடைய பணியாளர்கள் வந்திருக்கிறோம், கவர்னர் உங்களை கூப்பிட்றாங்க, நீங்கள் வரணுமா அப்படின்னு. எதுக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது, எதுக்குன்னு அந்த பணியாளர்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அந்த செய்தியை சொல்லலை. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அப்பா சொன்னாங்க, நீங்கள் போங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டாங்க. வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் போக தேவையில்லை, அது என்ன இந்த நேரத்தில் இப்படி கூப்பிடுறது, நட்ட நெரிசலில் கூப்பிடுறது, அப்படி என்ன அவசரம், அது காலையில் போய் கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னபோது, வீட்டில் இருந்தவர்கள் சொன்னபோது இவங்க சொன்னாங்க, ஒரு கவர்னர் அழைத்தால் நம்ம போகிறது கடமை, அதான் ஷரியத், மார்க்கத்தில் அதுக்கு கட்டுப்படணும். ஆனால் அந்த கவர்னருடைய மக்காம் என்ன, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மக்காம் என்னன்னா மலைக்கும் மடுவுக்கும் இடையில் உள்ளது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி மாத்திரமல்ல, அஹ்லுல் பைத். எந்த அளவிற்கு அஹ்லுல் பைத், கண்மணி நாயகத்தினுடைய திருப்பேரர் ஃபாத்திமா நாயகினுடைய குலக்கொழுந்து, சுவன இளைஞர்களினுடைய தலைவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிகவும் நேசிக்கப்பட்டவர்கள். ஒரு கட்டத்தில் தன்னுடைய மடியிலே வைத்துக்கொண்டு அல்லாஹும்ம அஹிப்பஹு, யா அல்லாஹ் இந்த பிள்ளையை நீ நேசிப்பாயாக, இந்த பிள்ளையை நீ நேசிப்பாயாக, ஃபஅஹிப்ப மன் யுஹிப்புஹு, இந்த பிள்ளையை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நீ நேசிப்பாயாக, அல்லாஹ் அந்த நேசத்தை நமக்கு தருவானாக. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நேசிங்கன்னு யார் சொல்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்குங்கிறாங்க. எனவே இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்கான ஒரு காரணியாக இருக்கக்கூடியவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எவ்வளவு பெரிய மகாம் அது! சொன்னார்கள், அல் ஹசனு வல் ஹுசைனு சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சுவனத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய இரண்டு தலைவர்கள் ஹசனும் ஹுசைனும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியவர்களாக இருந்தாலும் அவங்க சரி கவர்னர் கூப்பிட்டா போகணுமே என்ற ஒரு மரியாதைக்காக அவங்க போகிறாங்க. போகிறதுக்கு முன்னால் வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்கிறாங்க, நான் நினைக்கிறேன் இந்த கவர்னர் ஏன் இந்த நட்ட நெடிசில் என்ன கூப்பிட்றாருன்னா என்னுடைய கல்பில் படுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி இருப்பாங்க, அந்த இடத்திற்கு அவருடைய மகனார் யசீது வந்திருப்பார், எனவே அவரை கபூல் செய்வதற்காக பையத்து வாங்கிறதுக்காக வேண்டி என்னை கூப்பிடுகிறார். எவ்வளவு துல்லியமாக சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அங்கே போனால் அது அப்படித்தான். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வரவேற்று வலீத் இப்னு உத்பா உட்கார வச்சு ரொம்ப மரியாதையாக தான் நடந்துக்கிட்டார். அப்போ இந்த மாதிரி நடந்த நிகழ்வை சொன்னபோது அவங்க சொன்னாங்க, கவர்னர் அவர்களே, நீங்கள் பையத்து வாங்கிறது இப்படி நட்ட நெடுநிசீலாக வாங்குவீங்க, பள்ளியில் வந்து அறிவிக்கணும், யார் பையத்து செய்கிறாங்களோ அவங்க செய்வாங்க, இதை விட்டுட்டு இப்படி ஒரு இரவினுடைய நடுப்பகுதியிலே ஒரு யாருக்கும் தெரியாத நிலையில் நீங்கள் ஒரு பையத்துக்கு வாங்கிறதுங்கிறது நல்ல விஷயமா, இது சரியில்லை இல்லவா என்று சொன்னது. ஆமாம் ஆமாம் இது சரியில்லைன்னு அவரும் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு நீங்கள் நாளைக்கு பள்ளியில் அறிவிங்க, அதுக்கு பிறகு பையத்து செய்கிறவங்க செய்வாங்க, அதை நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க. திரைக்கு பின்னால் மருவான் இருந்தார். இப்போது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளியே போனதற்கு பிறகு உள்ளே வந்த மருவான் சொல்லுகிறார், கவர்னர் அவர்களே, என்ன மாதிரி நடந்துக்கிட்டீங்க, நீங்கள் நடந்தது பிழை, தவறு, நீங்கள் என்ன செய்திருக்கணும் தெரியுமா, என்ன செய்திருக்கணும், இந்த நேரத்திலேயே நீங்கள் பையத்தை செய்யுங்கள் என்று வற்புறுத்தி பையத்தை வாங்கியிருக்கணும். அப்படி பையத்தை அவர் தர மாட்டேன் என்று சொல்லி இருந்தால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நீங்கள் கத்ல் பண்ணியிருக்கணும், கொலை செஞ்சிருக்கணும் என்று மருவான் ஒரு கொடுமையான வார்த்தையை பேசுகிறார். துடித்து போன வலீத் இப்னு உத்பா, என்ன மருவான் இப்படி பேசுகிறார், அவருக்கு பயம் வந்துருச்சு, இப்போ பெரிய குழப்பமாகிடுமோ அப்படின்லாம் பயம் வந்துருச்சு. இந்த நிலையிலே காலையிலே இந்த பையத்து விஷயங்கள் எல்லாம் பரபரப்பாக போன பொழுது இவங்களுடைய வீட்டில் இது 2-3 தொடர்ந்து இந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பையத்தை செய்யலை, அவர்களோடு பலரும் பையத்தை செய்யலை, அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பையத்து செய்தால் நாமும் பையத்து செய்வோம், அவர்கள் பையத்து செய்யவில்லை என்றால் நாங்கள் பையத்து செய்ய மாட்டோம், ஏன்னா நாங்கள் அவங்கள பின்பற்றோம் என்ற நிலையிலே பல மக்கள் அப்படியே இருந்துட்டாங்க. இதனால் பெரிய குழப்பம் ஏற்பட்டு விடுமோ என்ற பயமும் ஏற்பட்டது. இப்படியாக போய் கொண்டிருக்கும் பொழுது
ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்பத்தாரும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களும் அஹ்லுல் பைத்துகளை நேசிக்கக்கூடியவர்களும் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்தித்து சொன்னாங்க, இமாம் அவர்களே, நீங்கள் இங்கே இந்த மதீனா ஷெரீஃப் இருக்கிறது இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, இந்த மர்வான் ஒன்றுமே போதும், எனவே உங்களுக்கு சங்கடங்கள் வந்து கொண்டிருக்கும், இந்த நிலையில் நீங்கள் மக்கத்துல் முக்கர்ரமாவிற்கு போவது தான் உங்களுக்கு பாதுகாப்பு, ஒரு நிம்மதி, அங்கே கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, நீங்கள் அங்கே போயிடலாம் என்று சொன்னபோது அதை அங்கீகரித்து குடும்பத்தார்களும் அங்கீகரித்து குடும்ப சகிதமாக மதீனா ஷரீஃபிலிருந்து அவர்கள் புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படும் பொழுது அங்கிருந்த இப்னுல் முத்திய் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் சொன்னார், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, கண்மணி நாயகத்தினுடைய திருப்பேரர் அவர்களே, நீங்கள் மதீனாவிலிருந்து வெளி செல்வது எங்களுக்கு சங்கடத்தை தருகிறது, சஞ்சலமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது, ஆனாலும் உங்களுடைய பாதுகாப்பும் நிம்மதியும் தான் எங்களுக்கு முக்கியம், எனவே நீங்கள் செல்லத்தான் வேணும், ஆனால் எங்களுக்கு சங்கடமாக இருக்குது என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு வேண்டுகோளை நான் வைக்கலாமா? சொல்லுங்கள், என்ன வேண்டுகோள்? எந்த காரணத்தை கொண்டும் உங்களினுடைய தந்தை ஆட்சி செய்த கூஃபாவிற்கு செல்லாதீர்கள். ஏன்னா அந்த கூஃபாவாசிகள் சரியாக நடந்து கொள்ள இல்லை, முறையான பாதுகாப்பை உங்களுடைய தந்தைக்கு தரவில்லை, எனவே நீங்கள் கூஃபாவுக்கு போகக்கூடாது என்று நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு பிறகு சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க குடும்ப சகிதமாக. அங்கே இருக்கும் பொழுது கூஃபாவிலிருந்து கடிதங்கள் வந்து குவிய ஆரம்பித்தன ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. நீங்கள் வரணும் வரணும், வாங்க வாங்க, நல்லாட்சியை தாங்க, இது ஒரு மோசமான ஆட்சியாக இருக்கிறது, மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், நாங்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எனவே நீங்கள் கூஃபாவிற்கு வரணும் அப்படின்னு கடிதம். ஒரு கடிதம், 2 கடிதம், 10, 100, 1000, 10,000 கடிதம், மூடை மூடையாக கடிதங்கள் இருக்கிறது. இந்த காலத்தில் மாதிரி இப்போ கடிதங்கள் இல்லை. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் கடிதம் இருந்தது. சென்னையில் போட்ட அன்னைக்கு நம்ம குரியர் அனுப்புகிறோம், போட்டால் மறுநாள் வருது, அது அல்லது அடுத்த நாள் வருகிறது. அப்படி அல்ல, அது ஒரு கடிதம் வந்து சேருவதாக இருந்தால் அதற்கு நிறைய செலவாகும். ஒரு குதிரை வீரனை தயார்படுத்தணும், ஒரு குதிரை வீரனை தயார்படுத்தி ஒரு குதிரையை தயார்படுத்தி அவனுக்கு அதற்குண்டான செலவுகளை கொடுத்து கொண்டு போய் கொடுக்க சொல்லணும். 10 மைல் 10, 15 மைல் 50, 60 கிலோமீட்டரா, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வர வேண்டியிருக்குது. எப்படி இருக்கும் அந்த காலத்தில்? ஆக கூஃபாவிலிருந்து ஒரு கடிதம் இங்கே வந்து சேர்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட 20 நாள் 25 நாள் பிரயாணம். அந்த 25 நாள் பிரயாணத்திற்காக உணவு கொடுக்கணும். அப்படி ஒரு கடிதம் வந்து சேர்ந்தாலே இவ்வளவு சிரமம் என்றால் 10,000 கடிதத்திற்கு எவ்வளவு பெரிய சிரமம் இருந்திருக்கும்னு யோசிங்க. இப்படி வந்தும் கூட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கூஃபாவிற்கு போகலை. ஆனால் சில குழுக்கள் வந்து சந்தித்தார்கள். நேராக வந்து சந்திக்கிறாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கேட்டாங்க, போகலை. ஏன்னா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இருக்கக்கூடிய பல சஹாபிகளும் தாபியூன்களும் சொன்னாங்க, நீங்கள் கூஃபாவுக்கு போக வேண்டாம். அவங்களும் அதே சிந்தனையில் தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு குழு வந்து பேசியது, கண்மணி நாயகத்தின் திருப்பேரர் அவர்களே, நாங்கள் இவ்வளவு கூப்பிட்டும் நீங்கள் வரலையே, இவ்வளோ கடிதங்கள் வந்தும் நீங்கள் வர மறுக்கிறீங்களே, அங்கே மக்கள் என்ன பாடுபடுறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன துன்பப்படுறாங்க, அப்போ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்களா? ஒரு தப்பான ஆட்சி நடந்தால் பரவாயில்லையா? நீங்கள் இங்கே நிம்மதியாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய திரு இல்லத்திற்கு பக்கத்திலே, காபாவுக்கு ஹரமுக்கு பக்கத்திலே நீங்கள் நிம்மதியாக இருந்து கொண்டிருப்பீர்கள். நாங்களெல்லாம் வேதனையில் உழல வேண்டுமா? நாங்களெல்லாம் துன்பத்தில் சுழல வேண்டுமா? அந்த கஷ்டத்தில் நாங்கள் அனுபவிக்க வேண்டுமா? எங்களுக்காக நீங்கள் துணை நிற்க மாட்டீர்களா? எங்களுக்காக நீங்கள் பேச மாட்டீர்களா? சத்தியத்தை எடுத்து சொல்வதற்காக நீங்கள் வரமாட்டீர்களா? நிலையான நிம்மதியான ஜனநாயக ஆட்சி அமைப்பதற்காக நீங்கள் வரக்கூடாதா என்று சொன்னபோது அந்த வார்த்தை சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கல்பிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவங்களுக்கு ஒரு பயம் வந்தது. ஆஹா, நியாயமான ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுக்கலைன்னா அல்லாஹ்விடத்தில் நம்ம குற்றவாளி ஆகிடுவோமோ, ஹுசைனே நீங்கள் ஏன் போகலைன்னு அல்லாஹ் என்னத்தில் கேட்டுருவானோ என்ற அச்ச நோக்கில் கடைசியாக வருகிறேன். நான் இதை சுருக்கி பேசியிருக்கிறேன். வற்புறுத்தல் என்றால் அப்படி வற்புறுத்தல், வந்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் என்றால் அப்படி ஒரு நிர்பந்தம். அவ்வளவு கடிதங்கள், அவ்வளவு குழுக்கள், இதற்கு மத்தியில் கடைசியாக அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள்.
அப்படி அங்கீகரிக்கும் பொழுதும் கூட அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் நேரடியாக வரமாட்டேன், கூஃபா பாதுகாப்பான இடமாக இருக்கிறதாங்கிறத நான் முதல்ல பார்ப்பேன், அதற்காக என்னுடைய குடும்பத்தை சார்ந்த முஸ்லிம் இப்னு அக்கீல், இந்த அக்கீல் யார் என்றால் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சகோதரர், அவங்களுடைய அண்ணன், அலிநாயகத்தினுடைய சகோதரர் அக்கீல் இப்னு அபி தாலிப். அலி இப்னு அபி தாலிப் சொல்கிறோம் இல்லை, அக்கீல் இப்னு அபி தாலிப், அபு தாலிப் அவர்களுடைய மகனார் அக்கீல். இந்த அக்கீல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய பெரிய தந்தை, அவர்களுடைய மகனார் முஸ்லிம். அவர்களை நான் அனுப்புகிறேன், அவர்களை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அவர் அங்கு உள்ள சூழ்நிலையை புரிந்து கொண்டு என்னிடத்தில் சொன்னால், எனக்கு கடிதம் எழுதினால் அதற்கு பிறகு நான் புறப்பட்டு வருகிறேன் என்று சொன்ன பொழுது அதை அங்கீகரித்து சையதுனா முஸ்லிம் இப்னு அக்கீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை அழைத்து கொண்டு இந்த கூஃபா வாசிகள் கூஃபாவுக்கு வந்துட்டாங்க. கூஃபா எங்கே இருக்கிறது, ஈராக்கிலே இருக்கிறது. அங்கே வந்தாச்சு. அங்கே வந்தபோது ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை சார்ந்த முஸ்லீம் வந்திருக்கிறார்கள் என்ற சந்தோஷம் கூஃபா முழுவதும் பரவி, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் தங்குங்க, எங்கள் வீட்டில் தங்குங்க என்று ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் அழைப்புகள் வருகிறது. அவ்வளவு கருணையான அன்பான அழைப்பு. இனி யார் வீட்டில் தங்கிறதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் தங்கினாங்க. அந்த அளவுக்கு மரியாதை. சரி, இன்றைக்கி உங்கள் வீட்டில், நாளைக்கு அவங்க வீட்டில், நாளை மறுநாள் அவங்க வீட்டில் என்று வீடு வீடாக தங்குகிறார்கள். அவ்வளோ பெரிய மரியாதை. அவர்கள் ஒரு வீட்டில் தங்கியிருக்கும் பொழுதெல்லாம் அவர்களிடத்தில் பையத்தை செய்வதற்காக மக்கள் வர ஆரம்பித்தார்கள். 10 பேர், 20 பேர், 50 பேர், 100 பேர், 1000 பேர் என்று அந்த பையத்தை செய்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தால் அவர்களுக்காக நாங்கள் என்ன செய்வோம், உயிரை கொடுப்போம், இந்த நல்லாட்சி இந்த நாட்டிலே அமைவதற்கு நாங்கள் துணை நிற்போம், தோள் கொடுப்போம் என்று பையத்து செய்கிறது. இப்படி பையத்து செய்தவருடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாளாக நாளாக அதிகரித்து கொண்டு ஒரு கட்டத்தில் 18,000 பேர் பையத்து செஞ்சாங்க. இது ஒரு பெரிய எண்ணிக்கை. எனவே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, சையதுனா முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சந்தோஷம் வந்து அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு கடிதத்தை எழுதினாங்க. ஒரு கடிதத்தை என்ன செய்கிறாங்க, எழுதுறாங்க. யாருக்கு எழுதுறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. கூஃபாவினுடைய நிலைமை சீராக இருக்கிறது, நம் பக்கம் மக்கள் இருக்கிறார்கள், இவ்வளவு பேர் பையத்தை செஞ்சுட்டாங்க, இன்னும் பைய செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, வர தயாராக இருக்கிறாங்க, எனவே நீங்கள் புறப்பட்டு வரலாம் என்று சொல்லி கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கையிலையும் கிடைச்சிது. அது உடனே கிடைக்காது இல்லை, நம்ம ஏற்கனவே சொல்லுங்கள் 20 நாளோ 25 நாளோ ஒரு மாதம் ஆகும். அந்த கடிதம் கிடைத்து அவர்கள் புறப்படுவதற்கு தயாராக ஆறாங்க. அவங்க புறப்பாடு ஏற்பாடு நடக்கிறது. இதற்கு இடையில் முஸ்லிம் இப்னு அக்கீல் கூஃபாவிற்கு வந்திருக்கிறார் என்ற தகவல் யாருக்கு கிடைக்கிறது, ஹலீஃபாவுக்கு கிடைக்கிறது. ஹலீஃபா யார், யசீத். நீங்கள் நன்றாக புரிவீர்கள் என்று நினைக்கிறேன். யசீத் இங்கே இருக்கிறார், சிரியாவிலே இருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த நாடுகள் எல்லாம் இருக்கிறது. உடனே அவர் என்ன செய்தார் என்றால், இங்கே கூஃபாவினுடைய கவர்னராக இருப்பது யார், நொமான் இப்னு பஷீர். நொமான் இப்னு பஷீரை பொறுத்தவரை ஒரு கடினமான ஆள் அல்ல. அவர் ஒரு ஃப்ளெக்சிபிளான ஆள், ஒரு நடுநிலையான ஆள். எனவே இவர் சரி வர மாட்டார், முஸ்லீமை கைது செய்யணும். அதற்கு நல்ல ஒரு வலிமையான ஒரு கவர்னரை ஏற்படுத்த வேண்டும் என்று பசரா என்று ஒரு பெருநகர் இருக்கிறது. அங்கே கவர்னராக இருக்கக்கூடியவர் உபைதுல்லா இப்னு ஜியாத். உபைதுல்லா இப்னு ஜியாத் பசராவினுடைய கவர்னர். அவருக்கு யசீத் கடிதம் எழுப்புகிறார், நீ அந்த பசராவினுடைய கவர்னராக இருந்து கொண்டு இருப்பதுடனே இங்கேயும் கூஃபாவிற்கும் கவர்னராக பொறுப்பை ஏற்றுக்கொள். அவர் வேண்டாம், டம்மியாக இருக்கட்டும், அசிஸ்டண்டாக இருந்துட்டு போட்டோம் நொமான் இப்னு பஷீர், நீ அந்த பொறுப்பை ஏற்றுக்க. பொறுப்பை ஏற்றுக்கொண்டு உடனடியாக முஸ்லீம் எங்கு இருக்கிறார் என்று கண்டுபிடித்து அவரை கைது செய்து விடு, முஸ்லீம் இப்னு அக்கீலை நீ கைது செய்து விடு என்று கடிதம் எழுதிய பொழுது இப்போ உபைதுல்லா இப்னு ஜியாத் கூஃபாவிற்கு வருகிறார். வந்து பள்ளிகளில் எல்லாம் அறிவிக்கிறார், நான் தான் இப்போது கூஃபாவினுடைய கவர்னர், முஸ்லிம் இப்னு அக்கீல் இங்கே வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன், என்னிடத்தில் அவரை நீங்கள் ஒப்படைக்க வேண்டும், அப்படி ஒப்படைப்பவர்களுக்கு சன்மானம் தருகிறேன், பதவி தருகிறேன்,
ஒப்படைக்க மறுத்தால் வீடு வீடாக நாங்கள் உள்ளே வந்து சோதனையிட்டு அந்த யார் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் சின்ன பின்னப்படுத்திடுவோம், கொலை செய்து விடுவோம், அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்படும், அத்தனையும் பிடுங்கிடுவோம் என்று கடுமையான ஒரு எச்சரிக்கை செய்த போது கூஃபா வாசிகள் பயப்பட ஆரம்பித்தார்கள். இங்கே தான் குழப்பம், பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டில் தங்கினாங்கன்னு சொன்னோமா இல்லையா, இப்போ எங்கள் வீட்டுக்கு வேணா இன்னொரு நாளைக்கு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிலைமை மாறியது. எந்த மக்களும் தன் வீட்டில் வைப்பதற்கு யோசிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அரசாங்கத்தினுடைய கவர்னர் இருக்கிறார்ல, அது எந்த இப்போ உபைதுல்லா இப்னு ஜியாத் வந்திருக்கிறாரு, அதுக்கு பிறகு அதுக்கு முன்னால் நொமான் இப்னு பஷீர் இருந்தார். இப்படி கவர்னர் யார் இருந்தாலும் சரி, அந்த கவர்னரினுடைய ஆலோசகர் என்று சில பேர் இருப்பாங்க. அந்த ஆலோசகர்களில் தலைமை ஆலோசகராக இருக்கக்கூடியவர் ஹானி இப்னு உர்வா. ஹானி இப்னு உர்வா, இந்த ஹானி இப்னு உர்வா அஹ்லுல் பைத்துகளின் மீது அவ்வளவு பிரியம் வைத்தவர். அவர் சொல்லிட்டாரு முஸ்லீம் இமாம் அவர்களை பார்த்து, இமாம் அவர்களே எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க, யார் வீட்டில் நீங்கள் தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு பரவாயில்ல, என் வீடு உங்களுக்காக எப்பவும் திறந்துருக்கோம், வாங்க அப்படின்னு சொல்லி தன் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டார். ஒரு பக்கத்தில் இப்னு ஜியாதினுடைய கவர்னராக இருக்கிறார் ஹானி இப்னு உர்வா, இன்னொரு பக்கத்தில் முஸ்லீம் இப்னு அகீல் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். இந்த நிலையிலே இங்கே முஸ்லீமை கண்டுபிடிப்பதற்காக எல்லா முயற்சிகளையும் இப்னு ஜியாத் மேற்கொள்கிறான். ஆனால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு விஷயம், மக்கள் தன் வீட்டுகளில் ஏற்றுக்கிறதுக்கு மறுத்தாலும் கூட, ஆனால் முஸ்லீம் அவர்களை என்ன செய்யலை, காட்டி கொடுக்காமல் இருந்தாங்க. ஆனால் ஹானி இப்னு உர்வா வீட்டில் தான் தங்கி இருக்கிறாங்க என்பது நிறைய மக்களுக்கு தெரியாது, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரமே தெரியும். ரொம்ப பெரிய அன்பு கொண்டிருக்கக்கூடிய அஹ்லுல் பைத்துகளின் மீது கூடுதல் பிரியம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். எனவே ஹானி இப்னு உர்வா அவர் வளமையாக என்ன செய்கிறார், அரசாங்கத்துக்கு வர்றது, ஆலோசனைகள் சொல்வது, நாட்டினுடைய நடப்புகளை பற்றி பேசுவது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் தன் வீட்டில் மறைச்சி வச்சிருக்கிறத ரொம்ப பத்திரமாக வச்சுருந்தாங்க. ஆனால் முஸ்லீம் அவர்களை இப்னு ஜியாதால் கண்டுபிடிக்க முடியல கவர்னரால். ஒரு நாள் மஅக்கல், அவன் பேர் மஅக்கல், இப்னு ஜியாதினுடைய அடிமை. இந்த மஅக்கல் வந்து சொல்கிறான், எஜமானே முஸ்லீமை ஏன் இன்னும் கண்டுபிடிக்கல, முடியலையாப்பா, இந்த மக்கள் காட்டி கொடுக்கலையே, அவ்வளோ பத்திரமாக வச்சுருக்கிறாங்க, எத்தனை பல்லாயிரக்கணக்கான வீடு இருக்குது, எந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் சொன்னான், எனக்கு ஒரு 3000 தங்க காசுகள் தர முடியுமா? எதுக்கு? நான் அவங்கள கண்டுபிடிச்சி தர்றேன். நீ அவங்க கண்டுபிடிக்கிறேன்னா 3000 இல்லை 30,000 தங்க காசு வேணாலும் தருவேன், காசை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு 3000 தங்க காசுகளை நீங்கள் தாங்க, 3 நாளுக்குள் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன். முடியுமா உன்னால்? முடியும், நான் கண்டுபிடித்து கொண்டு வருகிறேன். சரி என்று 3000 தங்க காசுகளை கொடுத்துட்டார். இந்த மஅக்கல் என்ன செய்தான், ஒவ்வொரு பள்ளிவாசலாக போய் பார்த்து, ஒவ்வொருக்கு ஒரு பள்ளிவாசல் போகிறது, அசருக்கு போகிற பள்ளிவாசலுக்கு போகிறது, மக்ரிப் இஷா, இப்படி ஒவ்வொரு பள்ளியாக போகிறான். இப்படி 2 நாட்கள் முடிந்தது. 2வது நாட்களினுடைய இஷா தொழுகைக்கு ஒரு பள்ளியை தேர்வு செய்கிறான். அந்த பள்ளியை தேர்வு செய்து அங்கே வந்து தொழுதுட்டு, தன்னை யாருன்னு காட்டிக்கிட இல்லை, எத்தனையோ வெளியூர் ஆட்கள் வந்துட்டு போகிற மாதிரி அவர் முசாஃபிர் மாதிரி இருக்கிறான். அங்கே இருக்கக்கூடியவருடைய முகத்தையெல்லாம் அப்படியே பார்க்குறான். ஜமாத்து தொழுகைக்கு வந்திருக்கிறவர்கள் தொழுது முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்க, மக்கள்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் சுன்னத் தொழுகிறாங்க, சில பேர் அவுராது ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் ஒரு பெரியவரை அவர் என்ன செய்கிறான், தேர்வு செய்கிறான். இவர் தான் சரியான ஆள் என்று திட்டமிடுகிறான். அவர் ஓதிக்கொண்டே இருக்கிறார், இவன் ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவர் ஓதி முடித்து அவர் எழும் பொழுது அவரை போய் சந்தித்து சலாம் சொல்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். நீ யாருப்பா? நான் வெளியூர்லேருந்து வர்றேன், என்னுடைய பெயர் இது, எதுக்கு வந்திருக்கிற? நான் முஸ்லீம் இப்னு அகீல் அவங்கள பார்க்கணும், நான் அவங்க இடத்துல பையத்து செய்கிறதுக்கு வந்திருக்கிறேன். பையத்து செய்யறதுக்காக வந்திருக்கிறான், காட்டி கொடுக்கறதுக்கு வர்றான். பையத்து செய்ய வந்திருக்கேன், பொய்ய சொல்கிறான். நான் அப்படி தானே கண்டுபிடிக்க முடியும். பையத்து செய்ய வந்திருக்கிறேன், அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் அல்லவா, அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை மேன்மைப்படுத்தி கௌரவப்படுத்தணும்னு வந்திருக்கிறேன், அவங்க இடத்துல பையத்து செய்யணும்னு வந்திருக்கிறேன். இந்த ஊருடைய கவர்னர் இப்னு ஜியாத் வந்து பொல்லாதவனா, நான் அவனை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன், அவன் நிறைய அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கிறானா,
அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறானா. அதனால் இந்த ஆட்சியை மாற்றி அமைக்கணும் அப்படின்ட்டு முஸ்லீம் இமாம் வந்திருக்கிறது எனக்கு சந்தோஷத்தை தருகிறது. அவர்களோடு நான் தோள் கொடுப்பேன். என் ஊரில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் திரட்டி வந்து ஒரு பெரும் படையை அவர்களுக்காக நான் என்ன செய்வேன், கொண்டு வருவேன் அப்படின்ட்டு கதை அளக்கிறான். அதோடு மட்டுமல்லாமல் படை நடத்துவதாக இருந்தால் பணம் தேவை இல்லையா, அதற்காக 3000 தங்க காசுகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன், அதையும் காட்டுறான். அதனால் இப்போ என்னப்பா, அதனால் என்ன, எனக்கு எப்படியாவது அந்த மகானை அந்த முஸ்லீம் அவர்களை எனக்கு காட்டிடுங்க, நான் அவங்கள பார்க்கணும், அவங்களோட கையை முத்தமிடணும், அவங்களுடைய காலை முத்தமிடணும், அவங்களுக்கு நான் இந்த ஹதியாவை கொடுக்கணும், அவங்க இடத்துல நான் பையத்து செய்யணும், அவங்களுக்கு நான் உறுதுணையாக இருக்கணும், தயவுசெய்து எனக்கு காட்டி தந்துருங்க, நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு கெஞ்சுறான், அழுறான். அப்போ அவங்க கேட்டாங்க, ஏன்பா அந்த பள்ளிக்கு எத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்க, நான் தான் உனக்கு கிடைச்சனா, நீ என்ன கேட்குறிய? இல்லை நான் பார்த்தேன், யாரையும் நம்ப முடியல, எந்த முகத்தையும் நம்ப முடியல, உங்களை பார்த்தா ஒரு ஸ்ரீதேவி மாதிரி இருக்குது, தயவு செய்து நீங்கள் எப்படியாவது எனக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிடுங்க, நீங்கள் எப்படியாவது என்ன அவங்கள பார்க்க வச்சிருங்க என்று கெஞ்சி கதறி அழ ஆரம்பித்தான். சரிப்பா அழாதப்பா, நாளைக்கு காலையில் இந்த இடத்துக்கு நீ வா, நாளை காலை இத்தனை மணிக்கு இந்த இடத்திற்கு வா என்றதும் அவனுக்கு பெரும் சந்தோஷம். அதே மாதிரி காலையில் வந்தான். அந்த பெரியவரும் வருகிறார். அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டு யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு முஸ்லீம் அவர்கள் இருக்கக்கூடிய ஹானி இப்னு உர்வாவினுடைய வீட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டான். அங்கே கொண்டு சேர்த்ததும் அந்த மக்கள் அவர்களை சந்தித்து, முஸ்லீம் இமாம் அவர்களை சந்தித்து அவர்களை முத்தமிட்டு அவர்களிடத்தில் தங்க காசுகளை கொடுத்து அவர்களிடத்தில் பையத்து செய்து, எல்லாமே நடிப்பு, எல்லாம் நடிப்பு, எல்லாம் செய்ததற்கு பிறகு உங்களை பார்த்ததில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படி. அங்கே ஹானி இப்னு உர்வாவும் இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்காரர் ஹானி இப்னு உர்வா இருக்கிறாங்களே, கவர்னருடைய ஆலோசகர் அவங்களும் இருக்கிறாங்க. எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியோட, நான் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் அடைந்து விட்டேன், உங்களுக்கு எந்த உதவியை நான் செய்வேன், எங்கள் ஊரிலிருந்து ஒரு பெரிய படையை திரட்டி தருவேன், அது இதுன்னு வீராவேசம் பேசிட்டு வெளியில் போயிட்டான். நேராக எங்கே போனான், கவர்னருடைய வீட்டுக்கு போய் இப்னு ஜியாதத்தில் சொல்கிறான், எஜமானே முஸ்லீம் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டேன். கண்டுபிடித்து விட்டாயா? எங்கே? எங்கே என்றால் கவர்னர் மாளிகைக்குள்ளே தான் ஆள் இருக்குது. என்னப்பா சொல்லுகிறாய்? உன்னுடைய முக்கிய ஆலோசகர் யார்? ஹானி இப்னு உர்வா. அந்த ஹானி இப்னு உர்வா வீட்டில் தான் அவர் இருக்கிறார். நிச்சயமாக உண்மையாக சொல்கிறார். கூப்பிடு, நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க, விசாரிங்க என்று சொல்லதும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டான். கடும் கோபம் கொண்ட இப்னு ஜியாத் ஹானி இப்னு உர்வாவை அழைக்கிறார். ஹானி இப்னு உர்வா வருகிறார். ஏற்கனவே ஒரு 2 நாளாக கொஞ்சம் சுகம் இல்லை, அதனால் ஆஃபீஸுக்கு வரல, அரசாங்கத்துக்கு அலுவலகத்துக்கு வரல. ஹானி நீங்கள் ஏன் 2 நாளாக வரல? உடல் நலமில்லை. சரி, இந்த முஸ்லீம் இப்னு அக்கீலை கண்டுபிடிக்க முடியல, அவர் எங்கே இருக்கிறார்? தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம், கண்டுபிடிக்க முடியல. ஓஹோ, உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியலையோ? இல்லை கண்டுபிடிக்க முடியல. இப்போ எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. அப்படியோ, இப்போ தெரியும் பாருங்க என்று அவன் கையை தட்டுகிறான். மக்கள் அங்கிருந்து வருகிறான். இவனை தெரியுமா உங்களுக்கு? நேற்று உங்களுடைய வீட்டுக்கு வந்தானே, இவனை தெரியுமா என்றதும், ஆஹா இவன் மோசடிக்காரனோ, நான் அவனை நல்லவன் என்று எண்ணினோமே. இப்போது சொல்லுங்கள், முஸ்லீம் எங்கே இருக்கிறார்? என் வீட்டில் தான் இருக்கிறார். அரசாங்கத்து ஆலோசகராக இருந்து கொண்டே எங்களுக்கு எதிராக சதி செய்கிறீரா நீர் என்று ஒரு கட்டாரி எடுத்து மண்டையில் அடித்த பொழுது ஹானி இப்னு உர்வாவினுடைய மண்டை வெடித்து இரத்தம் கொட்டியது. இந்த செய்தி வெளியில் எப்படி போகிறது? ஹானி இப்னு உர்வா ஷஹீதாயிட்டார், இறந்துட்டார் என்ற தகவல் போய் அந்த ஊரிலே ஒரு பெரிய கலவரம் மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த செய்தி முஸ்லீம் இப்னு அக்கீல் அவர்களுக்கு கிடைத்து உடனே அவர்கள் என்ன செஞ்சாங்க? வெளியில் வந்து வீரர்களை திரட்டினாங்க. வாங்க நம்ம போய் தாக்குவோம் என்றதும் 4000 வீரர்கள் உடனடியாக சேர்ந்தாங்க. அந்த 4000 வீரர்களை அழைத்து கொண்டு அவங்க நேராக என்ன செய்தாங்க? இப்னு ஜியாதினுடைய அந்த கவர்னர் மாளிகைக்கு வந்தாங்க. மாளிகைக்கு வந்த பொழுது ஆஹா பெரிய பிரச்சனை உருவாகுது என்பதை விளங்கி கொண்ட இப்னு ஜியாத், இப்போ அரசாங்கத்திலையும் வீரர்கள் இருப்பாங்கல்ல, 50 பேர் தான் இருக்கிறாங்க. மற்றபடி இராணுவத்தில் வெளியில் இருப்பாங்க, அவங்க உடனே வர முடியாது. செய்திகள்லாம் போய் 50 பேர் தான் இருக்கிறாங்க, 4000 பேர் வந்திருக்கிறாங்க. உடனே என்ன செய்தான் தெரியுமா? இவன் ஒரு நபரை அம்ர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸ், சேனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அஷ்ரத்துல் முபஷ்ஷரீன் உள்ள ஆளு, அவர்களுடைய மகனார் அம்ரு, அவங்க ஒரு கவர்னருடைய ஆலோசகராக அங்கே இருக்கிறாங்க.
இதெல்லாம் முந்தைய கலீஃபாக நியமிச்சது. இப்போ வந்த கவர்னர்கள் தானே வீணா போன கவர்னர்களாக வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ அம்ர் இப்னு சஅத் இப்னு அபி வக்காஸை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் போய் ஹானி இப்னு உருவா கொல்லப்படவில்லை என்று அந்த பால்கனியில் என்று அந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள், அந்த 4000 வீரர்களை பார்த்து சொல்லுங்கள். சொன்னதோடு மாத்திரம் அல்லாமல் இன்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் பேசுங்க, இப்படி பேசுங்க, இப்படி பேசுங்க என்று எச்சரிக்கையையும் சொல்லி அனுப்பினான். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த பாரு இப்னு ஜியாத், நான் கவர்னருடைய ஆலோசகன் தான், அதற்காக உனக்கு முழுமையாக நான் கட்டுப்பட முடியாது. ஹானி இப்னு உருவா அடிபட்டு ரத்தத்தில் கிடக்கிறாங்க, அவங்க இறக்கையிலங்கிறது உண்மை, அதை மட்டும் நான் சொல்லுவேன், வேறு எதையும் நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அந்த பால்கனிக்கு சென்று ஹானி இப்னு உருவா கொல்லப்படவில்லை, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, காயப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லிட்டு போனதும் அவன் இன்னொரு ஆளை அனுப்பினான். இன்னொரு ஆளை வந்து சொன்னான், மக்களே, இப்னு ஜியாத் எவ்வளோ கடுமையானவர் என்பது உங்களுக்கு தெரியும், இரும்பு கரம் கொண்டு உங்களை அடக்கி விடுவார். இப்போது பசராவிலிருந்தும் சிரியாவிலிருந்தும் ஒரு படை வந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் கொன்றால் நாங்கள் 50 பேர் இருக்கிறோம், எங்களை கொண்டுட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மாபெரும் படை வந்து வீடு வீடாக நுழைந்து அடித்து நொறுக்கி கொலை செய்து சின்ன பின்னமாக்கிவிடும், பரவாயில்லையா என்று கேட்டதும் மக்களுக்கு இடையில் பயம் வந்துருச்சு. படை வந்து கொண்டிருக்கிறது, உங்களை உண்டு இல்லை என்று ஆக்கி விடுவார்கள் என்று சொன்னதும் அந்த படையில் இருந்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வந்து நழுவ ஆரம்பித்தார்கள். முஸ்லிம் இப்னு அக்கீல் திரும்பி பார்க்குறாங்க, 4000 பேர் வந்த படையில் வெறும் 30 பேர் தான் இருக்கிறாங்க. ஆகா, இந்த மக்களை நம்பி மோசம் போய்விட்டோமே என்று அவர்கள் வருந்தி அவர்கள் அந்த இடத்தை விட்டும் காலியாகி விட்டார்கள். இப்போ ஹானி இப்னு உருவா வீட்டுக்கு செல்ல முடியாது, தெரிஞ்சு போச்சு. வேறு எத்தனையோ வீடுகள், எங்கள் வீட்டுக்கு வாங்க வாங்க கூப்பிட்டு எத்தனை வீடுகள் இருக்குது, பையத் செய்த வீடுகள் எத்தனை, ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறாங்க. முஸ்லீமா எங்கள் வீட்டுக்கு வராதிங்க, சிதேவி இப்னு ஜியாத் இங்கே வந்துடுவான், நீங்கள் வேறு யாரை வீட்டுக்கு போங்களேன், வேறு யாரை வீட்டுக்கு போங்களேன் என்று அவர்களை தெரு தெருவாக அலைய வைத்தார்கள் கூஃபாவாசிகள். கண்மணி நாயகத்தினுடைய குடும்பத்தை சார்ந்த முஸ்லிம் இப்னு அக்கீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வீடு வீடாக கதவை தட்டிய பொழுதும் கதவுகள் திறக்கப்படவில்லை. எத்தனை தெருக்கள் அலைந்திருப்பார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு வீட்டை தட்டிய பொழுது ஒரு கிழவி திறக்கிறார். நீங்கள் யார்? நான் தான் முஸ்லிம் இப்னு அக்கீல். முஸ்லிம் இப்னு அக்கீலா நீங்கள்? இப்படியெல்லாம் ஊரில் நடந்திருக்கிறதா நானும் கேள்விப்பட்டேன், வாங்க வீட்டுக்குள்ளே, எங்கள் வீடு திறந்திருக்குது, நீங்கள் வாங்க என்று தைரியமாக முஸ்லிம் இப்னு அக்கீல் அவர்களுக்கு இடம் கொடுத்தார் அந்த கிழவி. ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய அறையிலே அவர்களை கொண்டு உட்கார வைத்து, நீங்கள் இங்கேயே இருங்க, என் மகனும் கூட, என் மகனுடைய பெயர் பிலாலுல் கூஃபி, இவனும் கூட அரசாங்கத்தில் தான் வேலை பார்க்கிறான், அவனுக்கு நீங்கள் வந்திருக்கிறது தெரிய வேணாம், அதனால் நீங்கள் இந்த ரூமை நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை, இதுக்குள்ளே நீங்கள் இருங்க என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கான உணவு, உடை எல்லாவற்றையும் கொடுக்க ஆரம்பித்தால் அந்த கிழவி. வீட்டுக்கு வந்த பிலாலுல் கூஃபி இடையிடையாக தன்னுடைய தாய் அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு போய் வருவதை பார்த்து, என்ன அம்மா அடிக்கடி அந்த ரூமுக்கு போறிய? இல்லை ஒன்றும் இல்லை, ஏதோ இருக்குது, நான் வந்து பார்ப்பேன் என்று பார்த்தபோது திகைத்து போனார். முஸ்லிம் இப்னு அக்கீல் இருக்கிறான். அம்மா, முஸ்லிம் இப்னு அக்கீலையா நீங்கள் வச்சிருக்கிறீங்க? எவ்வளோ பெரிய ஆபத்தை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க, என்ன ஆகும்? நம்ம எல்லாம் தொலைச்சி போடுவான் இப்னு ஜியாத், அவ்வளவு பொல்லாதவன், அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அந்த தாய் சொன்னால், மகனே எனக்கு தெரியும், தெரிந்துதான் நான் வைத்திருக்கிறேன். அவங்க யாரு? கண்மணி நாயகத்தினுடைய குடும்பத்தை சார்ந்த பிள்ளை, அவங்களுக்கு இடம் கொடுக்கலன்னா என்ன, அதனால் எனக்கு என்ன நிலை ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நான் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, நான் இடம் கொடுப்பேன். இவன் பயந்து போய் நேராக அரசாங்கத்திலேயே சொல்லிவிட்டான், முஸ்லீம் எங்கள் வீட்டில் தான் இருக்கார், எங்கள் அம்மா இடம் கொடுத்துட்டான். 35 வீரர்கள் வந்தார்கள், தன்னந்தனியாக முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் இருக்கிறாங்க, அவங்க கையிலையும் ஒரு முஸ்லிம் இப்னு அக்கீல் இருக்கிறாங்க. தன்னந்தனியாக அவர்கள் வாள் எடுத்து போராட 35 பேரும் சேர்ந்து அந்த ஒரு மனிதரை தாக்குனாங்க. உடம்பெல்லாம் இரத்த காயம், கைகளிலிருந்தும் தலைகளிலிருந்தும் முகத்திலிருந்தும் பல பகுதிகளும் இரத்தம் சொட்டுகிறது. கடைசியாக அவர்களை கைது செய்து கையை கட்டி ஒரு கழுதையின் மீது ஏற்றி மொட்டை அடித்து தெரு தெருவாக சுற்றினார்கள். ஏன் தெரியுமா? யார் இப்னு ஜியாதை எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு இப்படித்தான் நாங்கள் பாடம் கற்பிப்போம்.
புரிந்து கொள்ளுங்கள். தெருக்களினுடைய ஓரத்திலே மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அவர்களிடத்திலே பைஅத்து செய்தவர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். எப்படி இருக்கும்? அந்த மகான் அந்த தூதரை, ஹுசைன் ரலியல்லாஹு தன்னுடைய தூதரை அந்த தெருவாக கொண்டு சென்று அந்த இப்னு ஜியாதினுடைய கவர்னர் மாளிகையிலே கொண்டு சேர்த்த போது, என்ன முஸ்லீம், சிக்கிக்கொண்டாயா என்று அவன் பேசுகிறான். இதற்கு பிறகு இந்த பூமியில் நீ உயிரோடு இருக்க முடியாது, உன்னை நானே கொல்லுவேன் என்று வாளை உருவிய பொழுது அவன் சொன்னான். அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் இப்னு அகீல் சொன்னார்கள், சரி என்ன நீ கொல்லத்தான் போகிற, ஆனால் நான் சில வசியத்து செய்ய வேண்டியது இருக்கு. என்னுடைய உயிருக்கு நான் பயந்தவன் அல்ல. உங்களை போன்ற கொடியவர்களினுடைய ஆட்சியை அகற்றுவதற்காக வந்தவர்கள் நாங்கள். ஆனால் மக்கள் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள். நான் வசியத்து செய்ய வேண்டும், நான் உயிருக்கு பயப்படவில்லை என்று சொல்லிவிட்டு அங்கு இருந்த அம்ர் இப்னு சயீத் இப்னு அபி வக்காஸ், ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அவர்களை அழைத்து 3 வசியத்து சொல்கிறாங்க. ஒன்று, நான் கொல்லப்பட்டுட்டா நீங்கள் தான் எனக்கு தொலை வைக்கணும். இரண்டாவது, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்போ புறப்பட்டிருப்பாங்க, என்னுடைய கடிதம் கிடைச்சி புறப்பட்டிருக்கணும்னு நினைக்கிறேன், அவர்களுக்கு செய்தி அனுப்பி நீங்கள் கூஃபாவுக்கு வர வேணாம், கூஃபா மக்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்ற தகவலை உடனடியாக அவங்களுக்கு கொடுக்கணும். 2. மூணாவது, நான் ஒரு நபரிடத்தில் 700 திர்ஹம் கடன் வாங்கியிருக்கிறேன். என்னுடைய இந்த கவசம், நான் போட்டிருக்கக்கூடிய இந்த கவசமும் அங்கேயும் 700 திர்ஹத்துக்கு மேலே விற்பனையாகும். நான் மௌத்தானதற்கு பிறகு இதை விற்று அந்த கடனை இந்த நபரிடத்தில் நீங்கள் அடைக்கணும் என்று சொன்ன பொழுது, முடிந்ததா உன்னுடைய வசியத்து முடிந்ததா? ஆம் முடிந்தது என்று சொல்லியது தான் தாமதம். முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலையை அப்படியே வெட்டினான். யார்? இந்த இப்னு ஜியாத் கொடுங்கோலன். வெட்டி விட்டு அம்ர் இப்னு சயீத் இப்னு அபி வக்காஸை அழைத்து சொன்னான், நீர் அந்த அவருடைய அந்த அங்கியை விற்று அதற்கான கடனை அணைக்கலாம், இது மட்டும்தான் செய்யலாம், அவருக்கு தொலை வைக்கவும் முடியாது, ஹுசைனை இங்கே வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, ரன்னு செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? ஒன்று, இவருடைய உடலையும் நான் தூக்கி தெருவிலே வீசப் போகிறேன். தெருவிலே மக்கள் பயப்படட்டும், மக்கள் அஞ்சணும், என்னுடைய வலிமை என்ன என்பது தெரியணும், அதற்காக தெருவிலே வீசி விடுவேன். அவர்களுக்கு தொழுகையும் நடத்த வேண்டாம், ஒன்றும் நடத்த வேண்டாம். இரண்டாவது, இவர் வந்து சிக்கியது போன்று அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவரும் வந்து இங்கே சிக்கட்டும், இந்த பாடத்தை அவரும் படிக்கட்டும். வேண்டுமானால் இந்த 700 திர்ஹ சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் அந்த வசியத்தை மட்டும் நிறைவேற்றுங்க, வேறு எதையும் நிறைவேற்றக்கூடாது என்று சொல்லி ஒரு கொடுமையான உத்தரவை அவன் பிறப்பித்தான். அருமையான பெருமக்களே, இது எதுவுமே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெரியாது. அதோடு ஹானி இப்னு உர்வாவையும் அவன் கொன்று விட்டான், ஷஹீதாக்கி விட்டான். எதுவும் தெரியாமல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா புறப்படுறாங்க. அப்படி புறப்பட்டு வரும் பொழுது, நான் புறப்பட்டு வருகிறேன் என்ற ஒரு தகவலை ஒரு கடிதம் மூலமாக, நான் புறப்படுவதற்கு முன்னால் ஒரு கடிதம் கொடுத்து, அவன் குதிரையில் வேகமாக வருமா இல்லையா, அவரிடத்தில் அப்துல்லாஹ் இப்னு யஹ்தர் இடத்திலே ஒரு கடிதம் கொடுத்து, நீங்கள் நேராக போய் யார்கிட்ட கொடுக்கணும், முஸ்லிம் இப்னு அகீல்கிட்ட அந்த கடிதத்தை கொடுங்க அப்படின்ட்டு ஒரு தூதரை அனுப்பி வைக்கிறாங்க. அவர் குதிரையில் அங்கே கொண்டு வர்றார். ஆனால் எல்லா இடங்களிலும் உளவாளிகளை அவன் நியமித்து வைத்திருக்கிறான். யார்? இப்னு ஜியாத். அந்த உளவாளிகளிடத்திலே இந்த அப்துல்லாஹ் இப்னு யஹ்தர் மாட்டிக்கிட்டாங்க. அந்த கடிதத்தை பார்த்ததும், ஓஹோ இப்படியா அந்த கடிதம் அங்கே போனது, அப்துல்லாஹ் இப்னு யஹ்தர் கொல்லப்பட்டார்கள். கடிதம் எங்கள் முஸ்லிம் இப்னு அகீல் தான் இல்லையே, யார்கிட்ட போகிறது அந்த கடிதம், அவங்களும் கொல்லப்பட்டுட்டாங்க. ஆனால் இது எதுவும் தெரியாமல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படும் பொழுது பலரும் வந்து சொன்னாங்க, நீங்கள் போக வேணாம், நீங்கள் இங்கே இருங்க, தேவைப்பட்டால் இங்கேயே நாம் ஒரு ஆட்சியை அமைப்போம் என்று சொன்ன பொழுதும் அதையும் மீறி சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நான் சண்டை போடவா போகிறேன், நல்லாட்சி அமைக்க வேண்டும் என்று போகிறேன், சிறப்பான ஒரு ஆட்சியை தர வேண்டும் என்பதற்காக அல்லவா நான் போகிறேன், எனவே என்னை நீங்கள் தடுக்கக்கூடாது என்று அவர்கள் சொன்ன போதும்
மற்றவர்கள் பேசினாங்க. அந்த மதீனாவிலிருந்து இப்னு முத்தி இங்கே வந்தார். நான் உங்களை கூஃபாவுக்கு போக வேண்டாம் என்று சொன்னேனே. ஆமாம், நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இப்போ நான் போவேன். அந்த மக்களுடைய தேவை, அவங்களுடைய கஷ்டத்தை எப்படி போக்குறது, யார் போக்குறது? ஆகவே நான் சண்டை போட போகவில்லை, என்னுடைய குடும்பத்தை தான் அழைத்து போகிறேன். சரி, போகிறது போறீங்க, குடும்பத்தை அழைச்சிட்டு போகாதீங்க என்று சொன்ன பொழுதும் அதையும் மீறி சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு சென்றார்கள்.